சாதாரண செல்வ பிரதையா உங்ககிட்ட வந்தேன். நீங்க எல்லாம் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையை போல் நான் சொன்னீங்க. எங்கள் வீட்டு பிள்ளை சென்று வென்றுவானீங்க. கை சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற வைத்தீங்க. ஜெயிச்ச பிறகு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்க எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவரா காங்கிரஸ் சார்பா இருங்கன்னு என்ன நியமிச்சாங்க. அப்ப 18 எம்எல்ஏ இருந்தோம். இப்போ 2 வருஷம் பொறுத்து நீங்க ரொம்ப சிறப்பா பணியாற்றுறீங்கன்ட்டு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், ராஜாஜி, கக்கன் போன்றவர் அமர்ந்த நாற்காலியில நீங்கள் தலைவராக அமருங்கள் என்று அமர்த்தினார். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த பதவிகள்லாம், இந்த பொறுப்புகள்லாம் நீங்கள் கொடுத்த ஆதரவு, உங்கள் வீட்டு பிள்ளையான உங்களுடைய ஆசீர்வாதத்தோட தான் இதெல்லாம் கிடைச்சது. எனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொது கணக்கு குழுவா தலைவராக நியமிச்சார். 5 ஆண்டுகள் யாரும் நிரந்தரமா இருந்தது இல்லை, மாத்துவாங்க அடிக்கடி. என்ன மட்டும் தான் சிறப்பாக பணியாற்றி மாண்பு முதலமைச்சரும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சான்றிதழ் வழங்கினார். ஆகவே என் அருமை தாய்மார்கள், உங்களால் தான் இவ்வளவு பெரிய பொறுப்புகள் கிடைச்ச, திறமையாக செயல்பட்டு இப்போது 28 தொகுதிகளில காங்கிரஸ் வேட்பாளராக நிற்பதற்கு காரணமாக இருந்தவர் நீங்களும் ஒருவர் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, நல்லாட்சி தொடர உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் அளிக்கும் ஒரு கை சின்னத்திற்கான வாக்குகளும் செஞ்சார்ஜ் கோட்டையில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் இரும்பு மனிதர் முதலமைச்சராக வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய பொன்னான முத்தா. நீங்க ஓட்டு மட்டும் போதாது, ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லணும். இந்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டும். அடுத்த நம்முடைய இளைஞருடைய தலைமுறையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பிஜேபி, ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? நாம் என்ன உணவு சாப்பிடணுன்றதை முடிவு பண்ண போறாங்க. நாம் என்ன மொழி பேசணுன்றதை முடிவு பண்ண போறாங்க. நாம் என்ன துணி போடணும். இப்ப பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க சுடிதார் போட்டு போனா கிழிக்கிறாங்க, போடக்கூடாது. பேண்ட் போட்டு போனா கிழிக்கிறாங்க. இளைஞர்கள் எப்படி சேவிங், தாடி வைக்க கூடாது, முடி வெட்டக்கூடாது, எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. அது இங்க தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. இந்த பாதகர்கள் ஏதாவது முயற்சி செய்து குறுக்கு வழியில வந்தால் நம்முடைய உரிமைகள், சலுகைகள் எல்லாத்தையும் நிறுத்தி விடுவார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதே கஷ்டமாயிடும். அது நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. பள்ளிக்கூடத்தில் படிக்க கூடாதுன்றாங்க. சண்டாக்க சிக்ஷா அபியான்ல 2600 கோடி வருஷம் நம்ம குறுக்கு வழியில் நிறுத்திட்டாங்க. கேட்டா ஹிந்தி படிக்க சொல்லுங்கன்றாங்க. மும்மொழி கொள்கை திட்டத்தை பயன்படுத்துகின்றாங்க. அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 5 தலைமுறைக்கு முன்னாடி உங்க பாட்டம் என்ன வேலை பார்த்தா அந்த வேலை பாடுறா, அதை படிடான்றாங்க. இப்படி பிஜேபி, ஏடிஎம்கே கூட சேர்ந்து கொண்டு முகமூடி அணிந்து, போர்வை அணிந்து களத்துக்குள் வருகிறார்கள். நாம மட்டும் திருப்பி சொல்றோம், வாக்களிச்சா போதும். நம்ம கிராமத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டுவிடு. அனைத்து மக்களும் கை சின்னத்தில் முத்திரையிட்டு அதிகமான வாக்குகளே, நீங்கள் அளிக்கின்ற வாக்கு கை சின்னத்திற்கு, நீங்கள் அளிக்கிற வாக்கு கை சின்னம். வெற்றியின் வணக்கம். நமது வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக